ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுகிறேன். இன்றைக்கி புசு புசு வடை உளுந்து வடை தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு வெங்காயம் 5 சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம். இஞ்சி சின்ன துண்டு அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம். கருவேப்பிலை 2 கொத்து, பச்சை மிளகாய் ஒரு 4 கட் பண்ணியிருக்கோம். சீரகம் ஒரு அரை ஸ்பூனு, செரிமானம் ஆகாதுன்றதுனால நம்ம இந்த மாதிரி எடுத்திருக்கோம். உளுந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு 4 தடவை நல்லா வாஷ் பண்ணி சூப்பராக நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். பாருங்கள், உளுந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது தான் வடை சூப்பராக பஃபியாக வரும். நம்ம மம்மி நல்லா எல்லா மாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் பாப்பாவுக்காக நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அவளுக்கு இந்த மாதிரி இஞ்சி பூண்டு எதுவுமே சேர்க்காம சும்மா போண்டா மாதிரி செஞ்சு கொடுக்கறதுக்காக நம்ம தனியாக எடுத்துடுறோம். இப்போது இந்த மாவு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். இந்த மாதிரி கையில் நல்லா அடிக்கணும். அடித்து பண்ணும் பொழுது தான் நல்லா பஃபியாக நல்லா புசு புசு புசுன்னு எண்ணெய் பிடிக்காமல் மொறுன்னு சூப்பரான ஒரு உளுந்து வடை நமக்கு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம கட் பண்ண வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். சால்ட்டு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுடலாம். இப்போ இதெல்லாமே மிக்ஸ் பண்ணும் பொழுது நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண உங்களுக்கு சூப்பரான ஒரு வடை நமக்கு கிடைக்கும். ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸு நமக்கு கிடைக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தேவையான அளவுக்கு சால்ட் போட்டாச்சு. இப்போது 1/4 ஸ்பூன் சோடா மாவும் இதோட போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ தான் நல்ல பஃபியான ஒரு வடை மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ண தான் நல்ல பந்து போல் ஒரு வடை உங்களுக்கு கிடைக்கும். எண்ணெயும் நிறைய ஆகாது. பாருங்கள், நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணியாச்சு. வடைக்கு தேவையான எண்ணெய் போட்டுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் வடை 1 by 1 இந்த மாதிரி போட்டுடுங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ்னால பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு போட்டுட்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ பாப்பாவுக்கு முடிச்சுட்டு நம்மளுடைய வடையும் போட்டுடலாம். பாருங்கள், அம்மா தான் போடுறாங்க. எல்லாமே 1 by 1 செஞ்சிட்ருக்காங்க. பாருங்கள், சூப்பராக கிறிஸ்பியான ஒரு உளுந்து வடை ரெடி. இந்த மாதிரி நம்ம எல்லா வடையும் 1 by 1 போட்டு எடுத்துடலாம். இதுக்கு எண்ணெயும் உங்களுக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாக, ஈவினிங் ஸ்நாக்ஸாக உங்களுக்கு இருக்கும். மார்னிங்கும் நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இதுக்கு தேவையான உடச்சக்கடலை சட்னியும் தனியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னியோட இந்த வடையை சேர்த்து சாப்பிடும்பொழுது ரொம்பவே எம்மியாக சூப்பராக இருக்கும். அம்மா 1 by 1 எல்லா வடையும் எல்லாருக்குமே ஒரு 6 மெம்பர்ஸ்க்கு சேர்த்து செய்கிறாங்க. அதனால் எல்லாமே செஞ்சாச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you. பாருங்கள், எந்த அளவுக்கு பாருங்கள், நல்ல புசு புசுன்னு நல்ல பெருசாக நல்ல ஒரு கடையில் செய்கிற மாதிரி வடை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி சட்னி வச்சு நீங்கள் உங்கள் வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் சர்வ் பண்ணலாம். உங்களுடைய ரிலேஷன்ஸ் யாராவது சட்டுன்னு வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை கொடுத்து நீங்கள் அவங்கள சந்தோஷப்படுத்தலாம். பாய்.